1878ல் பிரிட்டிஷை சேர்ந்த ரூக்ஸ் எவ்லின் பெல் கிராம்ப்டன் அப்படிங்கிறவர் இந்த மின் விளக்குகள், அதாவது நம்ம லைட் அப்படின்னு சொல்லலாம், இதை தயாரிக்கிறதுக்காக கிராம்ப்டன் அண்ட் கோ அப்படிங்கிற நிறுவனத்தை இவர் ஆரம்பிக்கிறாரு. இந்த நிறுவனம் எப்படி பிரபலம் அடைஞ்சதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய அந்த காலத்து ஹாலிவுட் படங்கள்லாம் அரண்மனை காட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த அரண்மனைகளில் இந்த நிறுவனம் லைட்களை ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக இந்த கிராம்ப்டன் அண்ட் கோ நிறுவனம் ஓரளவுக்கு செலிபிரிட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இருக்கும் பொழுது ரெண்டு சகோதரர்கள் ஆல்பர்ட்டோ பிராங்க் பார்க்கின்சன், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து F&A பார்க்கின்சன் அப்படிங்கிற நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிறுவனம் எலக்ட்ரிக் மோட்டார்களை தயாரிக்கிறதுக்காக இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இப்போ என்ன ஆகுது, 1927ல் கிராம்ப்டன் அண்ட் கோ அந்த நிறுவனமும் F&A பார்க்கின்சன் நிறுவனமும் ஒரு கூட்டாக சேர்றாங்க. இப்படி சேரும் பொழுது என்ன ஆகுது, கிராம்ப்டன் பார்க்கின்சன் அப்படிங்கிற ஒரு கூட்டு நிறுவனம் உருவாகுது. இதை தொடர்ந்து 1937ல் இந்த கிராம்ப்டன் பார்க்கின்சன் நிறுவனம் என்ன செய்யுது, ஒரு துணை நிறுவனத்தை உருவாக்குது. அந்த நிறுவனத்துக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராம்ப்டன் பார்க்கின்சன் வெர்க் லிமிடெட் அப்படிங்கிறது தான். இப்படி ஒரு துணை நிறுவனமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த கிராம்ப்டன் பார்க்கின்சன் வெர்க் லிமிடெட் இந்த நிறுவனத்தை நம்ம இந்தியாவில் பஞ்சாபை சேர்ந்த கரம்சந்த் தாப்பாரா அப்படிங்கிற நிறுவனம் இந்த துணை நிறுவனத்தை வாங்குது. அதாவது இந்த கிராம்ப்டன் பார்க்கின்சன் வெர்க் அப்படிங்கிற துணை நிறுவனத்தை மட்டும் இந்த பஞ்சாபை சேர்ந்த நிறுவனம் வாங்குது. இப்படி கிராம்ப்டனுடைய துணை நிறுவனத்தை பஞ்சாபை சேர்ந்த ஒரு நிறுவனம் வாங்கிருச்சு. இப்போ அந்த கிராம்ப்டன் பார்க்கின்சன் அப்படிங்கிற நிறுவனம் லைட்டு தயாரிக்கிறது அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அதாவது ரொம்ப தூரத்தில் போயிட்டு அடிக்கிற லைட்டுகள் எல்லாம் இன்றைய தேதி வரைக்கும் அவங்க தான் பெரிய அளவில் உற்பத்தி பண்ணிட்டு வராங்க. இந்த துணை நிறுவனத்துக்கு என்ன பேர் இருக்கு, கிராம்ப்டன் பார்க்கின்சன் வெர்க் லிமிடெட் அப்படிங்கிறத இந்த பஞ்சாபை சேர்ந்த நிறுவனம் என்ன செய்யுது, கிராம்ப்டன் கிரீவ்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றுது. இப்போ இந்த நிறுவனம் இந்த 3 வகையான பொருட்களை உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிட்டு வருது. 2016 வாக்கில் என்ன செய்கிறாங்க, இதில் இந்த கன்சியூமர் ப்ராடக்டை மட்டும் நம்ம தனியாக பிரிக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வருது. அதுக்காக ஒரு 2 நிறுவனம் ஆரம்பிக்கப்படுது. சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன், ரெண்டாவது கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சியூமர் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் அப்படின்ற. இப்போ இந்த சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் இருக்குல்ல, இதில் இந்த எல்இடி எல்சிடி இந்த மாதிரியான பொருட்களை உற்பத்தி பண்ணுறாங்க. அப்புறம் கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சியூமர் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் இருக்கு இல்லையா, இதில் ரொம்ப நாள் உழைக்கக்கூடிய ஃபேனு, அப்புறம் இந்த எலக்ட்ரிக்கல் மோட்டாரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் உற்பத்தி பண்ணிட்டு வராங்க. கிராம்ப்டன் கிரீவ்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற பஞ்சாபை சேர்ந்த நிறுவனம் 2 பேர்களில் ப்ராடக்ட்டுகளை விற்பனை செஞ்சுட்டு வருது. இப்போ என்ன ஆகுது, இந்த 2 பிரிச்ச நிறுவனத்தில் இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சியூமர் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் நிறுவனம் இருக்கு இல்லையா, இந்த ஃபேன் மாதிரியான தயாரிக்கிறது, இந்த நிறுவனம் என்ன செய்யுதுன்னா 2023ல் பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற நிறுவனத்துக்கு கூட இணைஞ்சு ஹோம் அப்ளையன்ஸ் பொருட்களையும் இன்னைக்கு விற்பனை செஞ்சுட்டு வராங்க. இந்த மாதிரி 2ஆ எப்போ பிரித்தாங்க அந்த நிறுவனத்தை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2016 தான் பிரித்தாங்க இல்லையா. அதனால இந்த சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷனையும் கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சியூமர் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் இந்த 2 நிறுவனத்தையுமே ஆரம்பிக்கப்பட்ட வருடம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2016 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த நிறுவனம் இன்னைக்கு நம்பிக்கையாக நிறைய பொருட்களை விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க.